ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எயித் தமிழ் ஓல்டு புக்கில் பார்த்தோம்னா 9வது இயல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே 8 முடிச்சிட்டோம், 9வது பார்க்க போகிறோம். ஸோ கம்பராமாயணம், விழுதும் வேரும், காட்டுயிர்கள், சென்னை அருங்காட்சியகம். இதில் பார்த்தோம் முன்னிச்சில் பார்த்தோம்னா ஏற்கனவே இயல்பு விகாரம் முடிச்சிட்டோம். இதில் பார்த்தோம்னா உயிரிரு, உடம்படுமை, மெய்யிரு, இதை 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாங்களா? ஓகே, இயல் 9 கம்பராமாயணம் ஃபர்ஸ்ட். ரொம்பவே முக்கியமானது. இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது. தாதகு சோலை தோறும், சண்பக காடு தோறும், போதவில் பொய்கை தோறும், புதுமண தடங்கள் தோறும், மாதவி வேலி புக வனந்தோறும் வயல்கள் தோறும், ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே அப்படின்னு பாடினது கம்பர். அடுத்து, சரையாறு மகரந்த பொடிகளை சிந்தும், சோலைகளை வளப்படுத்தியும், சண்பக வனங்களை கடந்தும், அரம்புகள் விரிந்திருக்கின்ற குளங்களை நிரப்பியும், புதுமணல் மிக்க நீர்நிலைகள் வழியாகவும், குறுக்கத்து வேலியிட்ட கமுக தோட்டத்தில் பாய்ந்து வயல்களை செழிக்க செய்தும் பாய்ந்து செல்வது, உடலினுள் உயிர் புகுந்து பரவுவதை போன்று விளங்குகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சரையாறு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இப்ப இருக்க யூபி உத்தரப்பிரதேசில் வந்து இருக்கு. இது வந்து ஒரு கொஸ்டின் பார்த்துவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். சொற்பொருள். தாதுனா மகரந்தம், போதுனா மலர், பொய்கைனா குளம், பூகம் அப்படின்னா கமுகம், கமுகம்னா பாக்கு. ஆசிரியர் குறிப்பு. கம்பர் பார்த்தோம்னா நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரெழுந்தூர்ல பிறந்திருக்காரு. ஸோ பிறந்தது வந்து தேரெழுந்தூர் எங்க இருக்குன்னா மயிலாடுதுறை. அந்த எந்த மாவட்டம் பார்த்தோம்னா நாகை மாவட்டம். ஓகே, ஆதரித்த வள்ளல் பார்த்தோம்னா சடையப்ப வள்ளல். ஓகே, இவர் இயற்றதுல என்னன்னு பார்க்கலாம். சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். இவரோட காலம் பார்த்தோம்னா 9 நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் 12ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் என்ன பார்த்து போடணும், 9 இல்லைன்னா 12. ஓகே, கம்பர் வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் காப்பியம் இயற்றினு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு அவர் வச்ச பேர் என்னன்னு பார்த்தோம்னா ராமாவதாரம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிதான் அவர் பேர் வச்சாரு. அதே வந்து கடைசியில கம்பர் எழுத்துறதுனால கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கியிருக்கும். இது வந்து ஒரு வழிநூல், முக்கியமான ஒரு பாயிண்ட். கதை மாந்தரின் வடச்சொற் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி, எது நெறிப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். தொல்காப்பிய நெறிப்படி தமிழ் படுத்திய பெருமைக்குரியவர் கம்பர். ஓகே, இன்னொரு குறிப்பாக்கலாம். கம்பராமாயணத்துல பார்த்தோம்னா 6 காண்டங்கள் இருக்குன்னு தெரியும். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம். லைனா படிச்சுக்கணும், ஏன்னா 3வது காண்டம் என்ன, 5வது காண்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். ஸோ இதுல காண்டம் அப்படின்றது பார்த்தோம்னா பெரும்பிரிவு. இதோட படலம் அப்படின்னு உட்பிரிவு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கம்பராமாயணத்தோட பெரும்பிரிவு எது அப்படின்னு கேட்பாங்க. சிறுபிரிவு உட்பிரிவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. பெரும்பிரிவு காண்டம், உட்பிரிவு படலம். ஸோ இப்பாடல் பாலகாண்டத்து ஆற்று படலத்தில் உள்ளது. ஸோ வந்து இது வந்து லைன் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க, இந்த லைன் கொடுத்துட்டு இது என்ன படலம் கேட்பாங்க, என்ன காண்டம் கேட்பாங்க. பாலகாண்டம், ஆற்று படலம். ஸோ சரையாறு அப்படின்னாலே 6 வந்துச்சு. ஸோ ஆற்று படலம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இருக்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரையு நதியின் வளத்தில் இதில் கூறப்பட்டுள்ளதுன்றாங்க. ஓகே, பொருள் எழுதுக. தாதுனா மகரந்தம், சோலைனா சோலை, சோலைனா என்னன்னு சொல்றது, சோலைவனம் அது. போதுனா மலர், பொய்கைனா அருவி, வனம்னா காடு, பொய்கைனா குளம், வனம்னா காடு. சண்பக காடுனா சண்பகம் காயும் கூட்டல் நாடு. போதவில்னா போது கூட்டல் அவில். போதுனா மலர் வந்து அவிழ்து இல்லையா, மலர் வருது. போது கூட்டல் அவில். வனம் தோறும் அப்படின்னா இந்து போயிட்டு என்ன வரும், இம்முன்னு வரும். வனம் கூட்டல் தோறும், வனம் தோறும் இருக்கா, வனம் தோறும் அப்படின்னு வரும். அடுத்து உயிர் என்ன இருக்கா, உயிர் கூட்டல் என. அடுத்து கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். கம்பராமாயணத்தில் அமைந்துள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 6 காண்டம். அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விழுதும் வேரும். எழுதுனது பார்த்தோம்னா பாரதிதாசன். ஓகே, தூளம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர், வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம், நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். ஸோ இது கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க, ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, யார் எழுதுனா கேட்டாங்க. விழுதும் வேரும் பாரதிதாசன். ஓகேங்களா? தூளம் போல் வளர்ந்துள்ள ஆலங்கிளைக்கு விழுதுகள் தூண்களாக திகழ்கின்றது. ஸோ தூண்கள் எல்லாம் ஆலமரத்தை சுற்றி நிற்கும் வீரர்களாக காட்சி அளிக்கின்றன. வேர்கள் எல்லாம் தரையில் வாளை ஊன்றி தோன்றும் பாம்பு கூட்டம் போல் காணப்படுகின்றன. வானை மறைக்கும் ஆலமரம் ஒற்றை காலுடன் விரிந்து பறந்த பந்தலாக தோன்றுகிறது. ஓகே, ஸோ இதுல திரள் அப்படின்னா வலிமை, மறவர்னா வீரம்.
ஓகே, எழுதுனது பாரதிதாசன். இவர் தான் நம்ம பாரதிதாசன். இவரோட இயற்பெயர் என்ன பார்த்தோம்னா கனக சுப்பரத்தினம். பெற்றோர் பார்த்தோம்னா கனகசபை லக்குமி. ஊர் வந்து புதுச்சேரி. ஓகேங்களா. ஸோ காலம் பார்த்தோம்னா 29/4/1891 இருந்து அதே மாசம்தான். இறந்தது பார்த்தோம்னா அதே மாசம் 21/1964. 1891 இயர் கூட இயர் மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது தன்னாலே ஞாபகம் வந்துடும், ஈஸியா இருக்கு இல்லையா. 1891 1964. அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது 47. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் 46. அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க 64. ஓகேங்களா. 1891 1964 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சி கவிஞர். ஓகே, இவரோட சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். பாரதியுடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் பாரதிதாசன் என தன் பெயரை அமைத்துக் கொண்டார். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வழியில் தந்தவர் இவர் தான். ஓகேங்களா. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வழியில் தந்தவர் இவர் தான். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்க்கலாம். பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம், இதெல்லாமே எழுதுனது இவர் தான். ஓகேங்களா. ஸோ தமிழ் இயக்கம், குறிஞ்சி திட்டு எல்லாமே. ஓகே, நம்ம இங்க பார்த்திருக்கிறது பாடல் பார்த்தோம்னா அழகின் சிரிப்பு அப்படின்ற நூல்ல விழுதும் வேறும் அப்படின்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க. ஓகே, திரள்னா வலிமை, மறவர்னா வீரர், அருந்திரல்னா அருமை கூட்டல் திரள், ஒற்றைக்கால்னா ஒற்றை கூட்டல் கால். அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? கனக சுப்பரத்தினம். பாரதிதாசன் பிறந்த ஊர் என்ன? புதுச்சேரி. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, ஒரு உரைநடை. ஓகே, இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோம்னா, ஐம்பூதங்கள்லாம் என்ன நம்மளுக்கு நல்லா தெரியும். நிலம், நீர், தீ, காற்று, வானம், அது 5. ஓகே, இதுல உயிர்கள் பார்த்தோம்னா ஓரறிவு, ஈரறிவு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3, 4, 5, 6 வரைக்கும் இருக்கு. ஸோ அதை பத்தி இங்க கொடுத்துருப்பாங்க. அது வந்து கேட்டுதாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, தன் நத்தையும் கொடுத்து இது எத்தனை அறிவு உடையது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுவும் இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அந்த உயிர்களை வந்து இந்த மாதிரி பிரிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தொல்காப்பியத்துல பிரிச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க. பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பிய மரபியலில் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்களை பற்றி தெளிவாக தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் மெய்யினால் அறியும் உயிர் ஓரறிவு உடையது. ஓகேங்களா. புல், மரம் முதலிய தாவரங்கள் இதெல்லாமே பார்த்தோம்னா ஓரறிவு. மெய், கண் 2 மட்டும். ஃபர்ஸ்ட் மெய் அப்படின்னா மட்டும் புல், மரம் இது ஓரறிவு. மெய், கண் இது 2 மட்டும் இருந்துச்சுன்னா ஈரறிவு. ஃபார் எக்ஸாம்பிள் நத்தை, சங்கு. அடுத்து மெய், வாய், மூக்கு. மெய், வாய், மூக்கு என்னது? மூவறிவு. அதாவது பாத்தீங்கன்னா 1னா 1னும் 2 விஷயம்னா 2னும் வருது பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா. மெய், கண் அப்படின்னா ஈரறிவு. மெய், வாய், மூக்குனா மூவறிவு. எறும்பு, கரையான், அட்டை இதெல்லாம் 3 அறிவு. மெய், வாய், மூக்கு, அடுத்து கண்ணு பார்த்தோம்னா 4 அறிவு. நண்டு, தும்பி, வண்டு இதெல்லாம். அடுத்து மெய், வாய், மூக்கு, கண், செவி இது ஐயறிவு. விலங்குகள், பறவைகள் இதெல்லாமே ஐயறிவு. எது இருக்கும்? மெய், வாய், மூக்கு, கண், செவி. மெய், வாய், மூக்கு, கண், செவி, மனம் இந்த 6 இருந்துச்சுன்னா அவன் தான் மனுஷன். அவ்வளோதான் முடிஞ்சது. ரொம்ப முக்கியமானது, பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஐ திங்க் உணவுச்சங்கிலி பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் இங்கே பேசிட்டு இருக்காங்க. இது பாருங்க. உலகில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட எத்தனை வகையான தாவரங்கள் கேட்பாங்க. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்கு. அதே மாதிரி 75,000 மேற்பட்ட விலங்குகள் வாழ்கின்றன. நோட் பண்ணிக்கணும். இது ஒரு இதாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 4,75,000. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்க. அஸ்ஸாமில் மரங்கள் அடர்ந்துள்ள சிறப்புஞ்சி தான் உலகிலேயே அதிக அளவு மழை பெறும் இடம். இந்தியாவில் 8 1 பங்கு அளவை காடுகள் உள்ளன.
ஓகே, இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உலகிலேயே அதிகமாக மழை பெய்யுற இடம் இடம் எதுன்னு பார்த்தோன்னா அசாமில் இருக்க சிறப்புஞ்சி. அடுத்து இந்தியாவில் 1/8 அளவு தான் வந்து பார்த்தோம்னா காடே இருக்குது அப்படின்றாங்க. அது பார்த்துக்கோங்க. ஓகே, இது பாருங்கள். இந்தியா காட்டுவாழ் உயிரினங்கள் வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் முதல் வாரத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வனவிலங்கு வாரமாக கொண்டாடிட்டு வருது. ஸோ பாதுகாப்பு சட்டம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972ன்னு. புலிகள் பாதுகாப்பு சட்டம் பார்த்தோன்னா 1973. ஓகேங்களா. அடுத்து இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, அக்டோபர் முதல் வாரம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, வனவிலங்கு வாரம். அடுத்து பார்த்தோன்னா நம்ம நாட்டில் 17 வனவிலங்கு பாதுகாப்பு இடங்கள் இருக்குது. ஓகேங்களா. வனவிலங்கு பாதுகாப்பு இடங்கள் 17. தேசிய வனவிலங்கு பூங்காக்கள் பார்த்தோம்னா 66. புகலிடங்கள் பார்த்தோம்னா 368. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வனவிலங்கு பாதுகாப்பு இடங்கள் 17, 66 தேசிய வனவிலங்கு பூங்கா, 68 புகலிடங்கள். ஓகேங்களா. ஓகே, இது பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் திங்கள் 4ஆம் நாள் உலக வனவிலங்கு நாள். அது பார்த்தோம்னா நம்ம நேஷனல் லெவலில் கொண்டாடுறது. அக்டோபர் முதல் நாள் தான் பார்த்தோம். அக்டோபர் முதல் வாரம் பார்த்தோம்னா இது வந்து உலக வனவிலங்கு நாள். இது பார்த்தோம்னா அக்டோபர் திங்கள், ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் திங்கள் 4ஆம் நாள் 4/10. இது பார்த்தோம்னா என்னது, உலக வனவிலங்கு நாள். ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகே, பிரித்து எழுதுக. காட்டுயிர்கள், காடு கூட்டல் உயிர்கள். ஒன்றை கூட்டல் ஒன்று. புகலிடம், புகழ் கூட்டல் இடம். சிற்றாறுனா சிறுமை கூட்டல் ஆறு. ஐம்பூதங்கள், 5 கூட்டல் பூதங்கள். ஓகே, பழந்தமிழ் இலக்கண நூல் எது, தொல்காப்பியம். மரம் என்ன உயிர்னு பார்த்தோம்னா ஓரறிவு இருக்க உயிர். ஓகே, உலகிலேயே அதிக மழை பெறும் இடம் வந்து அசாமில் இருக்க சிறப்புஞ்சி. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஓகேங்களா. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஓகே, ஒரு துணை பாடம் சென்னை அருங்காட்சியகம் பற்றி கொடுத்துருவாங்க. அப்போ கண்டிப்பாக இதுதான். சரி, ஓகேங்களா. இதை பார்க்கலாம், இங்கிருந்து பார்க்கலாம் நம்ம இதுலேருந்து. ஓகே, சென்னை எழும்பூரின் அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. ஸோ அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சென்னை எழும்பூரில் இருக்குது. கிபி 1851 தொடங்கினது. ஓகேங்களா. ஸோ இங்காட்சியகம் முதலில் மைய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த இதில் என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது, எழும்பூர் இருக்குன்னு நல்லா தெரியும். எப்போ இதை ஆரம்பித்தாங்க, 1851. இது ஃபஸ்ட்டு என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா மைய அருங்காட்சியகம்னு இருந்துச்சு. ஓகே, இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்தோம்னா 13 காட்சியகங்கள் இருக்குது. எத்தனை காட்சியகம்? 13. ஓகேங்களா. அடுத்து இவை அனைத்தும் 6 கட்டங்களில் வைக்கப்பட்டுள்ளது. 13 காட்சியகம், 6 கட்டம். ஒவ்வொரு கட்டத்துக்கும் தனித்தனி பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. அவை தலைமை கட்டடம், முன்கட்டடம், வெண்கல காட்சிக்கூடம், சிறுவர் அருங்காட்சியகம், தேசிய ஓவிய காட்சிக்கூடம் மற்றும் சமகால ஓவிய காட்சிக்கூடம் அப்படிலாம் இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, இது பாருங்க. தலைமை கட்டடம் பார்த்தோம்னா 2 பகுதிகளாக அமைக்கப்பட்டுள்ளது. கீழ்த்தளத்தில் சிற்பங்கள், அமராவதி கற்சிலைகள், தஞ்சாவூர் தளவாடங்கள், தாமிரத்த கட்டு சாசனங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் முதலிய விலங்குகளை உயிருடன் இருப்பதை போல பதப்படுத்தப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேல்தளத்தில் அஞ்சல் தலைகள், தாவரவியல் தொடர்பானவை, பவளப்பாறைகள், முதுகெலும்பற்ற உயிரினங்கள், மீன்கள், கல்வெட்டியல், சிந்துவெளி நாகரிகம் தொடர்பானதை காணலாம். எங்க? மேல் தளத்துல. ஓகே, அதுக்கடுத்து ஓகே, முன்கட்டடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முன்கட்டட பகுதிகளில் மானிடவியல் பகுதி இருக்கு. தொல்லியல் பகுதியில் ஆதிகால மனிதனின் தோற்றம், வளர்ச்சி, பயன்படுத்திய கற்கருவிகள், வரலாற்றில் குறிக்கப்பட்டுள்ள மன்னர்களின் படைக்கருவிகள், பழங்கால இசைக்கருவிகள், கலை பண்பாட்டை விளக்கும் பொருட்கள் எல்லாமே இருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா முன்கட்டட பகுதியில். அடுத்து ஓகே, வெண்கல காட்சி கூடத்தில் இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா தொல்லியல், நாணயவியல்,
வேதிக்காப்பு பகுதிகளில் சைவ, வைணவ, பௌத்த, சமண மதங்களுக்கான வெண்கல சிற்பங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் அப்போ பயன்படுத்தின நாணயம், பதக்கம் எல்லாமே இருக்குன்றாங்க. சிறுவர் அருங்காட்சியத்தில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா அறிவியல், போக்குவரத்து, தொழில்நுட்பம், பல்வேறு வகைப்பட்ட ஆடைகளுடன் கூடிய பொம்மைகள் எல்லாம் இருக்குது. ஸோ தேசிய ஓவிய காட்சிக்கூடத்தில் மிக சிறந்த ஓவியங்கள், மரபு ஓவியங்கள், சிற்றோவியங்கள், தஞ்சாவூர் ஓவியம் எல்லாமே இருக்குது. ஸோ சமகால ஓவிய காட்சிக்கூடத்தில் பிரித்தானிய ஓவியங்கள், பிரித்தானிய ஓவியங்கள், தற்கால ஓவியங்கள் எல்லாமே இருக்குன்றாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது எந்தெந்த பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைம் பார்த்துக்கோங்க. இது வந்து கொஷின் கேட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, அவ்வளோதான். அடுத்து நான் பார்க்க போகிறது இலக்கணம். ஸோ பொன்னிச்சில் நான் பார்க்க போகிறது உயிரிரு, உடம்படு, மெய்யிரு. ஃபஸ்ட்டு ஸோ உயிர் ஈறு என்னன்னு பார்த்தோம்னா நிலைமொழி கடைசியில் பார்த்தோம்னா உயிர் எழுத்து வந்துச்சுன்னா உயிர் மெய் வந்துச்சுன்னா அதான் உயிர்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பலாச்சுளை அப்படின்னு வந்திருக்குன்னா பலா பார்த்தோம்னா லா பார்த்தோம்னா உயிர்மெய். ஸோ என்ன ஆகும்னா அங்கே பார்த்தோம்னா வல்லினம் மிகும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது பார்த்தோம்னா வல்லினம் மிகுன்னா எச்சுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீ அப்படின்றது பார்த்தோம்னா பனிப்போர். திணை துணை அப்படின்றது இத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உயிரிட்டு சொல் முன் வல்லின எழுத்துக்கள் வந்தால் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மெய்யெழுத்து. அந்த இடத்துல மெய்யெழுத்து மிகும் அப்படின்றாங்க. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க, இந்த இது பார்த்துக்கோங்க. இயல்பினும் மிதியும் நின்ற உயிர் முன் கசத்தப்ப மிகும் நான் பார்த்தோம் இல்லையா. அதுதான் நன்னூல் வந்து சொல்லுது இயல்பினும் மிதியும் நின்ற உயிர் முன் கசத்தப்ப மிகும் அப்படின்ட்டு. அடுத்து நிலைமொழி ஈறு வருமொழி முதல் பற்றி கற்போம். ஸோ நிலைமொழி ஈறு உயிராகவும் வருமொழி முதல் உயிராகவும் இருந்தால் எவ்வாறு புணரும் என்பதை இன்று பார்ப்போம். ஸோ என்னது நிலைமொழி ஈறு பார்த்தோன்னா உயிராகவும் வருமொழி முதல் உயிராகவும் இருந்துச்சுன்னா அதாவது ரெண்டுமே உயிர்மெய், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் உயிர்மெய், இதில் வர ஃபஸ்ட்டும் உயிர்மெய்யாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஓகே, இது எக்ஸாம் பார்க்கலாம். மணி கூட்டல் அடி. இதில் பார்த்தீங்கன்னா நீன்றது என்னது உயிர் ஈறு, அடியில் ஆன்றது உயிர் எழுத்து. ஸோ இங்கே மணி என்பது நிலைமொழி, அதன் ஈறு பார்த்தோம்னா உயிர். அடி என்பது வருமொழி, அதன் முதல் எழுத்து ஆ உயிர். ஸோ இவ்விரண்டும் ஒன்றும் சேரும்போது மணி கூட்டல் அடி. மணி வந்து எப்படி இப்போ மணி கூட்டல் ஈ கூட்டல் அடி அப்படின்னு வந்து ஈ கூட்டல் ஆ யாவா மாதிரி மணி அடி அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ பூ கூட்டல் அழகு அப்படின்னு இருக்குன்னா பூ கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு அப்படின்னு வந்து அங்கே பார்த்தோன்னா இவ்வு கூட்டல் ஆ வா அப்படின்னு சொல்லி மாறும். அதுக்கப்புறம் இந்த சே கூட்டல் அடி அப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இவ்வு வரும். இவ்வு வந்து மாறும். ஓகேங்களா. அந்த மாதிரி இது எல்லாமே அதே தான். கிளி கூட்டல் அழகு ஈன்னு வரும். அதெல்லாம் இதுதான் சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா அ ஆ உ ஊ ஓ இது முன்னாடி இவ் தோன்றும் அப்படின்றாங்க. என்னென்னது அ ஆ உ ஊ ஓ இவ் தோன்றும். இப்போ தே கூட்டல் ஆரம் பார்த்தோம்னா இவ்வு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏ முன் உயிர் வரின் இவ்வு வரும். ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இது படிச்சிங்கன்னா மற்றதெல்லாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஈ ஐ வலி எவ்வும் யானை உயிர் வலி வவ்வும் ஏமுன் இருமையும் உயிர்வரின் உடம்படும் மெய்யொன்றாகும் அப்படின்னு சொல்றது நன்னூல். ஸோ ஐ வலி இ ஐ வந்துச்சுன்னா யா வரும். உயிர் வலி வவ்வும் உயிர் வந்துச்சுன்னா வவ்வும். ஏமுன் இருமையும் அதுதான் இவ்வுன்னு பார்த்தோம் இல்லையா, ரெண்டுமே வரும் அப்படின்றாங்க. ஈயும் வரும் இவ்வும் வரும் அப்படின்றாங்க. இருமையும் ஏமுன். அடுத்து உயிர்வரின் உடம்படும் மெய் ஒன்றாகும். மேலே பார்த்தோம் உடம்படும் மெய் ஆகும்னு சொல்லிட்டு உயிர் வந்துச்சுன்னா அதுதான் சொல்றாங்க. மெய்யீற்று புணர்ச்சி. நூல் கூட்டல் ஆடை. இதில் பார்த்தோம்னா நூல்ன்றது நிலைமொழி, ஆடைன்றது வருமொழி. இதில் பார்த்தோம்னா அந்த நிலைமொழி கடைசியில் பார்த்தோம்னா மெய்யெழுத்து இருக்குது. ஸோ இதுதான் மெய்யீறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டும் வந்து சேரும். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இல்லு கூட்டல் ஆ லா
நூலாடை அப்படின்னு மாறும். அதான் சொல்கிறேன். இப்போ பால் கொட்டல் ஆடைனா இல்லு கொட்டலா லாவா மாதிரி பாலாடை அப்படின்னு வரும். அது வந்து என்ன சொல்கிறாங்க, உயிர் மேல் உயிர் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியின்படி இதெல்லாம் புணருதுன்றாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த இது வந்து இந்த கோட்ஸ்லாம் படிச்சுக்கணும். நன்னூல் சொன்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து ஐ வழி எவ்வும், அதாவது வந்து பார்த்தோம்னா இ வந்துச்சுன்னா என்ன வரணும்னு பார்க்கணும். யானைய உயிர் வழி பார்த்தோன்னா வா வரும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தோம்னா இ ரெண்டுமே வரும். உயிர்வரின் உடம்படுமை ஒன்றாகும். அடுத்து பார்த்தோம்னா தனிக்குறி சரிதுங்க, இது இல்லை, இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இது ரெண்டு நாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கண் கூட்டல் அழகு அப்படின்னு இருக்கா. தனிக்குறில் முன் உயிர்வரின் இரட்டும். ஸோ இந்த வறுமொழியில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உயிர் வந்திருக்கு. ஸோ தனிக்குறில் இது வந்து பார்த்தோன்னா தனிக்குறில். இந்த தனிக்குறில் முன் உயிர்வரின் இரட்டும் அப்படின்றாங்க. ஸோ இங்கே தனிக்குறில் வந்திருக்கு, இங்கே உயிர் வந்திருக்கு. ஸோ அப்படி என்ன ஆகும்னா இந்த குறில் பார்த்தோன்னா இரட்டும். கண் அழகு அப்படின்றது கண் நா ரெண்டாக வந்து மாறும். ஓகேங்களா. கல்லணையில் அதே மாதிரி இல்லு வந்திருக்கு, தனி ஒற்று உயிர் வந்திருக்கு. ஸோ இல்லுன்றது இன்னொரு டைம் வரும். கண் கூட்டல் அடி தனிக்குறில் உயிர் வந்திருக்கு. ஸோ கண்ணாடி நான் அப்படின்னு மாறும். அந்த மாதிரி எல்லாமே மாறும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இதை நான் பார்க்க வேண்டியது 3 விதி. ஒன்று பார்த்தோன்னா தனிக்குறில் முன் உயிர்வரின் இரட்டும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இ வழி எவ்வும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இ வழி எவ்வும், ஏனைய உயிர் வழி வவ்வும், முன் ரெண்டுமே வரும். உயிர்வரின் உடம்பை மெய் ஒன்றாகும். அவ்வளோதான். ஓகே, இங்கே பார்க்கலாம். பனித்துளி, பனி கூட்டல் துளி. மா கூட்டல் இல்லை என்னன்னு வரும்னா மாவிலை. ஏனை உயிர் வழி என்ன சொன்னோம், வவ்வுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வவ்வும் வா வந்துருச்சு. பூக்கூட்டல் அளவு ஏனைய உயிர் வழி வவ்வும் வா. மண் கூட்டல் அகல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சரி. தனிக்குறில் முன் உயிர்வரின் ஒற்றிரட்டும். மண் அலகு இன் நா லா மண்ணகல் நா கா இல் அகல். இது இடை கூட்டல் அலகு. இது என்ன, உயிர் முன் உயிர் வரும். அடுத்து மண் கூட்டல் அகல் உயிர் முன் மெய். கிளி கூட்டல் மூக்கு ஒரே நிமிஷம். ஓகே, இது நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இடை அலகு வந்து இதை வந்து எப்படி இதை கூட எப்படி மேட்ச் பண்ணலாம். இப்போ இடை வருதா, நிலைமொழியில் கடைசியில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். டை இருக்கா. டை வந்து உயிர் மெய்யாக இருந்துச்சுன்னா என்னன்னு பிரிக்கணும்னா இட்டு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கணும். அப்படி பிரித்தோம்னா என்ன வரும், இங்கே வந்து என்ன வந்துடும், உயிர் வந்துடும். ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஐ கூட்டல் அலகு. ஓகேங்களா. ஸோ இப்படி வந்துருச்சு. அப்போ இது என்னன்னு வரும், உயிர், இங்கே உயிர். அப்போ என்ன வரும், உயிர் முன் உயிர். ஓகேங்களா. அடுத்து உயிர் முன் உயிர். அடுத்து மண் கூட்டல் அகல். இதில் பார்த்தோம்னா இங்கே என்ன வருது, மெய். இங்கே என்ன இருக்கு, உயிர். அப்போ என்ன வரும், மெய் முன் உயிர். அடுத்து கிளி கூட்டல் மூக்கு. இது எப்படி பிரிக்கலாம், கிளி கூட்டல் மூக்கு அப்படின்றத இல்லு கூட்டல் ஈ அப்படி பிரிக்கலாம். மூன்றது என்னன்னு சொல்லுவோம், உயிர்னு சொல்லுவோமா. உயிர் மெய்னாலும் என்னன்னு சொல்லுவோம், உயிர்னு சொல்லுவோம். அப்போ என்ன வரும், உயிர் முன் மெயின் வரும். அப்போ மரம் கூட்டல் கிளை. இதில் பார்த்தோம்னா அப்போ இது பார்த்தோம்னா மரம் கூட்டல் கிளை அப்படின்னு என்ன வரும், மெய் முன் மெய் வரும். ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்து
பாடும் பாடல், இத்தொடரில் பாடல் என்பது என்னன்னு பார்த்தோம்னா வருமொழி. பலவாண்டு எப்படி பிரிக்கணும்னா பல கூட்டல் ஆண்டு. பனை கூட்டல் ஓலை, இது எப்படி என்ன தோன்று பார்த்தோம்னா ஈ தோன்றும். முறை மாறி அமைந்த சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி பத்தியமைத்தல். இளைவன் மெழுகுவர்த்தியை வாங்கி வந்து ஏற்றி வைத்து அரையெங்கும் மொழி வீச செய்தான். வயதான தந்தைக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ஒரு நாள் இருவரையும் அழைத்து சிறிது பணம் கொடுத்தார். இந்த பணத்தை கொண்டு அவரவர் அறையை நிரப்புங்கள் என்றார் தந்தை. அவருக்கு ஒரு கடமை கொடுத்து அதை லைன் படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, இது முறைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தோன்னா இதுதான் பயிற்சி. ஓகே, சித்தார்த்தர் புறாவை எடுத்து அன்புடன் தடவி கொடுத்தார். அதன் காலுக்கு மருந்திட்டார். அப்போது புறா ஒன்று வானில். ஓகே, சித்தார்த்தர் தாமே புறாவை காப்பிச்சதாகவும் எனக்கே தமக்கே உரிமை என்று கூறினார். அப்போது அங்கே வந்த தேவதூதன். ஓகே ஓகே இங்கிருந்து வரலாம். ஃபர்ஸ்ட், மன்னர் சித்தார்த்து ஒரு நாள் மாலை பொழுதில் தமது அரண்மனை பூந்தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அடுத்து, திடீரென்று எங்கிருந்தோ விரைந்து வந்த ஓர் அம்பு புறாவின். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா அப்போது புறா ஒன்று வானில் மகிழ்ச்சியாக பறந்து விளையாடி கொண்டிருப்பதை கண்டார். அடுத்து, திடீரென்று எங்கிருந்தோ விரைந்து வந்த ஒரு அம்பு புறாவின் காலில் பாய்ந்தது. அம்பினால் காயம்பட்ட புறா சித்தார்த்தின் காலடியில் விழுந்தது. அப்போ சித்தார்த்து புறாவை எடுத்து அன்புடன் தடவி கொடுத்து அதன் கால்களுக்கு மருந்திட்டார். அடுத்து, சித்தார்த்தர் தாமே புறாவை காப்பற்றதாகவும் எனவே தமக்கே உரிமை என்றும் கூறினார். அப்போது அங்கு வந்த தேவதத்தன் புறாவை தாம் அன்பு எய்து வீழ்த்தியதாகவும் புறாவை தன்னிடம் தருமாறும் வேண்டினார். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, வல்லினம் மிகுமிடம் பார்த்தோம், மிகா இடம் பார்க்கலாம். ஓகே, ஸோ கதை சொன்னான். இதில் பார்த்தோன்னா 2ஆம் வேற்றுமை தொகையில மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகையில மிகாது. அடுத்து 3ஆம் வேற்றுமை விரியில அந்த மாதிரி வராது. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டிலிருந்து பார்த்தான் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா வீட்டில் இருந்து அந்த மாதிரி. ஸோ இது பார்த்தோன்னா 5ஆம் வேற்றுமை. இது அழகனோடு ஓடு வந்திருக்கா. ஓடு அப்படின்றது பார்த்தோம்னா 3ஆம் வேற்றுமை விரி. ஸோ அதில் பார்த்தோம்னா வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தோம்னா அது என்னன்னா 3ஆம் வேற்றுமையோட விரி. ஸோ அங்கே வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா 5ஆம் வேற்றுமை உருபு, அதில் இதாகாது. 6ஆம் வேற்றுமை விரியிலையும் வராது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வினை தொகையில் வராது, உண்மை தொகையில் வராது. மேக்சிமம் தொகையில் வராது. அடுத்து பார்த்தோம்னா உண்மை தொகையில் வராது. மறைஞ்சு வருது இல்லையா, கல்வியும் வேள்வியும்ன்றது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதில் உண்மை தொகையில் வராது. அடுத்தது பார்த்தோம்னா பெயரெச்சம்ல வராது, எழுவாய் தொடரில் வராது, வியங்கோல் வினை முற்று வராது. ஸோ இந்த பிராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. எது இதில் மிகாதுன்னு பார்த்தோம்னா 2ஆம் வேற்றுமை தொகை, 3ஆம் வேற்றுமை விரி, 5ஆம் வேற்றுமை விரி, 6ஆம் வேற்றுமை விரி, வினைத்தொகை, உண்மை தொகை, பெயரெச்சம், எழுவாய் தொடர், வியங்கோல் வினைமுற்று. அதே மாதிரி அது இது அப்படின்றதுல பார்த்தோம்னா வல்லினம் மிகாது. ஆனால் நம்ம அந்த இந்தல மிகும். பட் அது இதில் எதுலாம் இதாகாது. அதே மாதிரி அப்படி இப்படி எப்படில மிகும் பார்த்தோம். அந்த மாதிரி அத்தனை இத்தனை எத்தனைல வராது. படி என்று முடியும் வினையெச்சம், உகர விற்று வினையெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் பின் வல்லினம் மிகாது. படி என்று முடியும் வினையெச்சம், உகர இற்று வினையெச்சம், எதிர்மறை பெயரெச்சத்துல மிகாது. ஓகே, அரபு என்னுடன் பொருந்தாத தமிழ் எண்ணை வட்டமிடுது. ஓகே, காணா 1 கரெக்டு, ஊ 2 1, இது தப்பு. ஏன்னா ஒரு 12 வரும். ரோ பார்த்தோம்னா 5. ஓகே, இது கரெக்ட். ஓகே, 3 தான் தப்பு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. L9 முடிஞ்சாச்சு. ஸோ நம்ம தேவையானது மட்டும் படிச்சுக்கலாம். சும்மா எல்லாமே நம்ம படிச்சுக்கலாம் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு L10 மீட் பண்ணுறேன். பாய்.